காணும் பொங்கலையொட்டி சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளதால் கொடைக்கானல் களை கட்டியுள்ளது. நட்சத்திர ஏரியில் படகு சவாரி செய்தும் ஏரியை சுற்றி சைக்கிள் மற்றும் குதிரை சவாரி மேற்கொண்டும் உற்சாகம் அடைந்து வருகிறார்கள். இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஜாஃபர் சாதிக். ஜாஃபர், தற்போது கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகளினுடைய வருகை என்பது எந்த அளவுக்கு இருக்கிறது? கடந்த சில நாட்களாகவே அங்கு பனிப்பொழிவு உறைபனி என்பது அதிகம் காணப்பட்டது. நிறைய சுற்றுலா பயணிகள் வருகை தந்திருக்கிறார்கள். நிறைய இடங்கள் அவர்களால் சென்று வர முடிகிறதா? விவரங்களை பதிவு செய்யலாம். நிச்சயமாக பலவன். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் பொங்கல் விடுமுறை துவங்கியது முதலே கடந்த 3 தினங்களாக சுற்றுலா பயணிகளின் வருகையானது அதிகரித்தே காணப்படுகிறது. குறிப்பாக தமிழகம் மட்டுமின்றி கேரளா, ஆந்திரா உள்ளிட்ட வெளிமாநில சுற்றுலா பயணிகளின் வருகையும் அதிகரித்து காணப்படுகிறது. இன்று காணும் பொங்கலை முன்னிட்டு சுற்றுலா பயணிகள் வருகை வழக்கத்தை விட அதிகமாக காணப்பட்டது. கொடைக்கானலில் வெப்பத்துடன் கூடிய இதமான குளிர்ந்த காலநிலை நிலவி வருகிறது. இந்த இதமான குளிர்ந்த காலநிலையை சுற்றுலா பயணிகள் அனுபவித்து மோயர் சதுக்கம், பைன்மரச்சோலை, பில்லர் ராக், குணா குகை, ரோஜா பூங்கா, பிரையன் பூங்கா உள்ளிட்ட பல்வேறு சுற்றுலா தலங்களில் சுற்றுலா பயணிகள் இயற்கை அழகினை கண்டு ரசித்தும் செல்பி மற்றும் புகைப்படம் எடுத்தும் மகிழ்ந்து வருகின்றனர். மேலும் நட்சத்திர ஏரியில் படகு சவாரி மேற்கொண்டும் ஏரியை சுற்றி சைக்கிள் மற்றும் குதிரை சவாரி மேற்கொண்டு சுற்றுலா பயணிகள் உற்சாகம் அடைந்து வருகின்றனர். காணும் பொங்கலை முன்னிட்டு சுற்றுலா பயணிகளின் தொடர் வருகையால் சுற்றுலா தலங்களில் கடும் போக்குவரத்து நெரிசல் மிகுந்தும் காணப்படுகிறது. இதன் காரணமாக சுற்றுலா பயணிகள் வாகனங்களில் காத்திருந்து சுற்றுலா தலங்களை காண வேண்டும் என்ற நோக்கத்தோடு சுற்றுலா வருகின்றனர். மேலும் சுற்றுலா பயணிகளின் தொடர் வருகையால் சுற்றுலா தொழில் விடுவோரும் மகிழ்ச்சி அடைந்து வருவதும் குறிப்பிடத்தக்கது. பாலவில் ஜாஃபர், பயணிகளினுடைய வருகை அதிகமாக இருக்கிறது. அந்த அளவுக்கான ஏற்பாடுகள் என்பது அங்கு செய்யப்பட்டிருக்கிறதா? காவல்துறையினருடைய பாதுகாப்பு, வாகனங்கள் வந்து செல்வதற்கான உரிய போக்குவரத்து என்கிற எல்லா வசதிகளும் நிச்சயமாக பாலவேல். கொடைக்கானல் மலைப்பகுதிகளை பொறுத்தவரை சுற்றுலா பயணிகளின் தொடர் வருகை இந்த கடந்த 3 தினங்களில் அதிகமாக உள்ளதால் டிஎஸ்பி சீனிவாசன் அவர்களின் தலைமையில் 50க்கும் மேற்பட்ட போலீசார் போக்குவரத்து காவல் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இருப்பினும் சுற்றுலா பயணிகளின் வருகையானது தொடர்ந்து அதிகரித்து காணப்படுவதால் ஆங்காங்கே போக்குவரத்து நெரிசலும் காணப்படுகிறது. சுற்றுலா பயணிகள் இந்த போக்குவரத்து நெரிசலை பெரிதாக எடுத்துக் கொள்ளாமல் காத்திருந்து சுற்றுலா தலங்களை கண்டு ரசித்து வருவதும் குறிப்பிடத்தக்கது. பாலவேல், ஜாஃபர், தற்போது நம்ம காட்சிகள்ல பார்க்க முடியுது. சுற்றுலா பயணிகள் நிறைய இடங்கள்ல இருக்காங்க. பயணிகள் அதிகம் செல்லக்கூடிய இடங்களாக எவை இருக்கிறது? பயணிகள் அதிகம் விரும்பி செல்லக்கூடிய பகுதிகள் நிச்சயமாக பாலவேல். மோயர் சதுக்கம் மற்றும் பைன்மரச்சோலை, பில்லர் ராக், குணா குகை, ரோஜா பூங்கா, பிரையன் பூங்கா உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்து காணப்படுகிறது. குறிப்பாக இந்த பகுதிகளில் மலைகளின் மற்றும் மலைகள் முகடுகளின் மேல் தவழ்ந்து செல்லும் மேக கூட்டங்களையும் சுற்றுலா பயணிகள் ரசித்து அவற்றின் முன்பாக நின்று செல்பி மற்றும் புகைப்படம் எடுத்தும் உற்சாகம் அடைந்து வருவதும் குறிப்பிடத்தக்கது. பாலவேல், ஜாஃபர், குறிப்பா கொடைக்கானல்ல நீங்க குறிப்பிட்ட மாதிரி 3 நாட்களாக சுற்றுலா பயணிகளினுடைய வருகை என்பது அதிக அளவு இருக்கிறது. அங்கு இருக்கக்கூடிய தங்கும் விடுதிகள் என்பது முழுவதும் நிறைவடைந்திருக்கும். அங்கு இருக்கக்கூடிய வசதிகள் கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் காணும் பொங்கலை முன்னிட்டு கடந்த 3 நாட்களுக்கு மேலாக சுற்றுலா பயணிகளின் வருகை தொடர்ந்து அதிகரித்த வண்ணமே உள்ளது. பல்வேறு தங்கும் விடுதிகள் நிறைந்து காணப்பட்டாலும் மலை கிராமங்களில் உள்ள தங்கும் விடுதிகளுக்கு சுற்றுலா பயணிகள் தற்போது அதிகப்படியாக சென்று வருகின்றனர். குறிப்பாக மேல்மலை கிராமங்களான மன்னவனூர், கிளாவரை, குண்டுப்பட்டி, கூக்கால் உள்ளிட்ட தனியார் தங்கும் விடுதிகளில் சுற்றுலா பயணிகள் தங்குவதற்கும் அதிகமாக ஆர்வம் காட்டி வருகின்றனர். பாலவேல், நன்றி ஜாஃபர், விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு. காணும் பொங்கலையொட்டி தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் சுற்றுலா தலத்தில் ஏராளமான பொதுமக்கள் தங்களது குடும்பத்தினருடன் குவிந்திருக்கிறார்கள். பரிசல் பயணம் மேற்கொண்டு காவிரி ஆற்றின் இயற்கை அழகை கண்டு ரசித்து வருகிறார்கள். தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுகுமார். தற்போது ஒகேனக்கல் சுற்றுலா தலத்தை பொறுத்தவரைக்கும் பயணிகளினுடைய வருகை என்பது எந்த அளவுக்கு இருக்கிறது? பரிசல் பயணத்தில் ஏதேனும் கட்டுப்பாடுகள் இருக்கிறதா? விவரங்களை பதிவு செய்யலாம் சுகுமார். இன்றைக்கு காணும் பொங்கல் என்பதால் ஒகேனக்கலில் எதிர்பார்த்த அளவுக்கு இன்று கூட்டம் குறைவாகவே உள்ளது. காரணம் கர்நாடகா மற்றும் ஆந்திரா பகுதியிலிருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் ஒகேனக்கலுக்கு வருவார்கள். தற்பொழுது அங்கு விடுமுறை இல்லாத காரணத்தால் ஒகேனக்கலுக்கு குறைந்த அளவு பயணிகள் வந்திருக்கிறார்கள். அதாவது தமிழகத்தில் இருந்து மட்டுமே சுற்றுலா பயணிகள் ஒகேனக்கலுக்கு வந்திருக்கிறார்கள். ஆகவே ஒகேனக்கலில் தற்பொழுது மிதமான எதிர்பார்த்த அளவு இன்று காலை 2000 கனஅடி மட்டுமே நீர் வந்து கொண்டிருக்கிறது. தற்பொழுது இந்த ஒகேனக்கலில் சுற்றுலா பயணிகள் குடும்பமாக பரிசல் பயணம் மேற்கொண்டும் ஆயில் மசாஜ் செய்து கொண்டு
மீன் சமையல் சமைத்து இங்கேயே சாப்பிட்டு குடும்பமாக சுற்றுலாவை அனுபவித்து வருகின்றனர். தற்பொழுது பரிசல் பயணம் மேற்கொள்ள ஒரு பரிசலுக்கு 4 நபர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுகின்றனர். இவர்கள் பரிசல் துறையிலிருந்து சின்னாரிலிருந்து மணல் திட்டு வரையிலும் பரிசல் பயணம் மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக 5 அருவி, சின்ன அருவி மற்றும் மேல் அருவி உள்ளிட்ட பகுதிகளில் சுற்றுலா பயணிகள் பரிசலில் சென்று அந்த அருவிகளின் தண்ணீரை ஆர்ப்பரிக்கப்படும் தண்ணீரை ஒத்துப்பாட்டு அளவிற்கு சென்று வருகின்றனர். மேலும் இங்கேயே பிடிக்கின்ற மீனை தமிழர்கள் அதே இடத்தில் செய்து கொடுப்பதால் அங்கேயே சுவையான சூடான மீன்கள் சமையல் செய்து சாப்பிட்டு வருகின்றனர். மேலும் இங்கு ஆயுர்வேத மசாஜ் செய்யப்படுகிறதால் ஏராளமான சுற்றுலா பயணிகள் இன்று ஆயுள் மசாஜ் செய்து கொண்டு அருகில் குளித்து தங்களுக்கு குடும்பமாக இங்கிருக்கும் வண்ணமின் அருங்காட்சியகம், சிறுவர் பூங்கா உள்ளிட்ட இடங்களில் சுற்றி பார்த்துக்கின்றன. மேலும் முதல் பண்ணை மற்றும் மீன் அருங்காட்சியில் சுற்றுலா பயணிகள் தங்கள் இன்று பொழுதை கழித்து வருகின்றன. பாருங்கள் சுகுமார், வழக்கத்தை விட சுற்றுலா பயணிகளினுடைய கூட்டம் ஒகேனக்கல்ல குறைவா இருக்குன்னு சொன்னீங்க. தண்ணீர் வரத்து குறைவாக இருப்பது அதற்கு ஒரு காரணமாக சொல்லப்படுகிறதா? குறிப்பாக இந்த மாதம் இந்த அளவுக்கு தண்ணீர் வருவது கொஞ்சம் குறைவாகவே உள்ளது. கடந்த ஒரு மாதமாக 5,000 கனஅடிக்கு மேலாக இருந்து வந்த தண்ணீர் கடந்த ஒரு வாரம் மாதமாக 3,000 கனஅடி தற்போது 7,000 கனஅடியாக குறைந்துள்ளது. மேலும் அண்டை மாநிலமான கர்நாடகா, கேரளா மற்றும் ஆந்திரா பகுதியில் இன்று இந்த பொங்கல் விடுமுறை அங்கு இல்லை. தமிழகத்தில் மட்டுமே விடுமுறை என்பதாலும் பள்ளிகளுக்கு தற்பொழுது பள்ளி திறந்துள்ளதாலும் அல்லாண்டு விடுமுறை இல்லாததால் சுற்றுலா பயணிகள் வரத்து இங்கு குறைவாகவே உள்ளது. நன்றி சுகுமார், விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு. இடைவேளைக்கு பிறகு மற்ற செய்திகளை விரிவாக பார்க்கலாம்.